மணிப்பூர் முட்டை மசாலா மணிமணியாக எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம மாஸ்டர். மணிப்பூர் கறி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட ஒரு பாரம்பரியமான உணவுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்தில் இது வந்து ஒன்றி போன உணவுன்றாங்க. மணிப்பூர் பெருமையாக மக்களுக்கு தெரிவித்திருக்காரு. அருமையான செய்முறை, அட்டகாசமான சுவைனா. வணக்கம். இதே எனர்ஜியோட சிறப்பான ஒரு உணவு பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா. இந்த ஊர் பேர் சொன்னோம்னாலே அதுலேயே ஒரு எனர்ஜி அதிகமாக வரும். அது என்னன்னு பார்த்தோம்னா மணிப்பூர். எதனால இதில் எனர்ஜி வரும்னா மணி இருக்கு பாருங்க, மணி பணம். எனக்கு எனர்ஜி எதனால் வருதுன்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஆல் இண்டியா டூர் போகும்போது பிளான் பண்ணியிருந்தோம், மிஸ் பண்ணிட்டோம். நம்ம காஷ்மீர் ட்ரிப்பு போகும்போது நம்ம மணிப்பூரை மிஸ் பண்ணிட்டோம், மணிப்பூரோட உணவை மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி அந்த வகையில் பார்த்தோம்னா மணிப்பூரோடைய ஒரு உணவான மணிப்பூர் அண்டா கறி அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோண்ணா. அண்டாவில் செய்யலைங்க, உருளியில் தான் செய்ய போகிறோம். அண்டானா முட்டை. இன்னைக்கு ஸ்பெஷலான உணவு தான் எடுத்து மக்களுக்கு கொடுக்க போகிறோம். மணிப்பூர் எக்கரி. மணிப்பூர் எக்கரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட ஒரு பாரம்பரியமான உணவுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்தில் இது வந்து ஒன்றி போன உணவுன்றாங்க. ஸோ காலையில் அவங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு சத்தான பிரேக்ஃபாஸ்ட்டில் கண்டிப்பாக இதை வந்து உணவில் வந்து ஒரு 7 நாளில் பார்த்தீங்கன்னா 4 நாள்லாம் இந்த உணவை எடுத்துப்பாங்க. ஏன்னா இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து முட்டை கம்பல்சரி சேரணும். அந்த உருளைக்கிழங்கு சத்து, அந்த பச்சை பட்டாணி சத்துக்கள் எல்லாமே சேர்த்து பண்ணுறது. தால் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு தாலில் வந்து முட்டை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ன்றாங்க. நம்ம செய்யும் போது உங்களுக்கு செய்முறை தெரியும். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. நான் இன்றைக்கி நம்ம மணிப்பூர் எக்கரியை வந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, தெய்வ திருமதி அம்மா சுசரிதா கண்ணன் அவங்களுடைய நினைவு நாளுக்காக சென்னை நுங்கம்பாக்கத்துலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா. அம்மா இன்றைக்கி நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்றைக்கி ஒரு 30-35 பேருக்கு பசியாத்துறாங்க. அம்மாவோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சி நின்று அம்மாவோட ஆசீர்வாதமும் பக்க பலமாக நின்று அந்த குடும்பத்தை காத்துட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வடி சோறு, ரசம், கேசரி, அவிச்ச முட்டை. அவிச்ச முட்டையா? மணிப்பூர் அவிச்சு மணிப்பூர் அவிச்ச முட்டை கறி, அது போக வாழைப்பழம் எல்லாம் சீரும் சிறப்பான முறையில் கொண்டு தண்ணி பாட்டில் துணி பையோட பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போகிறோன்னு. மணிப்பூர் போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மக்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடுறீங்களா மணிப்பூர் ஸ்டைலில்? கண்டிப்பாக ஆடிடுவோம். மணிப்பூரில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க தானே ஆடுறீங்க. அவங்க பார்த்தாக்க இதே முட்டையால் உங்களை அடிப்பாங்க பார்த்து. அந்த முட்டையால் அடிப்பாங்க, அழுகல முட்டையாலே அடிப்பாங்க. ஆமாம் அண்ணே, மணியே இல்லாத மணிப்பூர் எக்கரி பார்ப்போமா? மணி ரோட்டில் வச்சாங்கண்ணா எப்படின்னா இருக்கா? அதுதான் எல்லாம் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சிடுறது, தமிழ்நாட்டில் வந்து மணி இல்லைன்றது. மணிப்பூரில் வந்து நிறைய லாட்ரி டிக்கெட்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஆமாம். இன்னைக்கு மணிப்பூர் அண்டா கறிக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம். மணிப்பூரில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அவர் பேர் என்ன சொல்கிறாரு? மணிமணியாக இருக்கணும். இவ்வளோ இடங்கள், அழகான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஒரு லொக்கேஷன் எல்லாம் நல்லா அழகழகான இடங்கள் இருக்குது, அருமையான உணவுகள் இருக்குண்ணா. கோழிட்ட முட்டை, மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய், சீரகம், வெட்டி வச்ச பூண்டு, வெட்டி வச்ச இஞ்சி, கீறி வச்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, உருளை, பச்சை பட்டாணி, மஞ்சத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, தூள் உப்பு, மல்லித்தலை. இதெல்லாம் விற்கிறாங்கன்னு நினச்சி பக்கத்துக்கு அவங்க வந்துருப்பாங்கப்பா. நீ அப்படி தான் கூவுற. ஒலை கொச்சிருச்சுண்ணே, அரிசியை கொட்டிக்கிறோண்ணே. ஆவி பறக்குதுல்ல, அதை வச்சு சொல்கிறது. பைனாப்பிள் கேசரி கண்ணாடி மாரி இருக்கா? கண்ணாடி மாரி சும்மா முகமாக பார்த்தவங்களே தெரியுண்ணா. சுவை வேற லெவலு. நான் தக்காளி போட்ட ரசம், அதே மல்லித்தலையை போட்டு மனமாக இறக்கி மக்களுக்கு பார்சல் பண்ணி கொடுக்குறேண்ணா. அண்ணே அவிச்ச முட்டை. மணிப்பூர் முட்டைக்கா? ஆமாண்ணா, மணிப்பூர் அண்டா கிரேவி இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு வேக வச்சு உரிச்சிக்கிறோம். அவிச்சு உடைக்கிங்க தோல். இதில் தானே வேக வைக்கணும். இவ்வளோ சின்னதாக இருக்குச்சா? ஆமாங்கண்ணா. இன்றைக்கி நம்ம ஒரு 35, நம்ம ஒரு 5, சாரி நம்ம 8, 43 பேருக்கு தானே போதுமா? அந்த குக்கர் போதுங்கண்ணா. ஏன்னா உருளைக்கிழங்கு மட்டும்தான் அவிக்க போகிறோம். முட்டை அவிக்கிறதெல்லாம் பெரிய உருளையில் அவிக்குவோம். அதனால் உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு 6 முட்டை எடுத்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கே போதுமானது. வெட்டி தண்ணியில் போட்டுறீங்க? ஆமாங்கண்ணா, கருக்காமல் இருக்கும். அப்போ தான் இதெல்லா நம்ம 43 பேருக்கு எவ்வளோண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோன்னு. உருளைக்கிழங்கு அவிக்க தண்ணி ஊற்றிக்கிறோண்ணா. ஒரே விசில்ண்ணா, ஒரு விசில் வந்தாலே இந்த உருளைக்கிழங்கு நல்ல மாவு மாதிரி நம்மளுக்கு வந்துடும்.
போதுமா விசில்? இல்லை ஒன்றும் ப்ரெஷர், நம்ம ப்ரெஷர் கொஞ்சம் நேரம் கழிச்சு திறந்தாலே அதே போதுமானது நமக்கு. இந்த மணிப்பூர் எக்கரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான செய்முறை இருக்குது. அதில் முதல் செய்முறை, ஏன் நீங்கள் மணிப்பூர் போனீங்க? பக்கத்தில் இருக்க ஜெய்ப்பூருக்கு போக வேண்டியதானே? பக்கத்தில் ஜெய்ப்பூர் இருக்கா? ஜெய்ப்பூர் பக்கத்தில் இருக்காப்பா? அதில் முதல் செய்முறை வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 100 ml எண்ணெய், செக்கு எண்ணெய், கடலை எண்ணெய். மஞ்சள் தூள் எதுவுமே போடக்கூடாது முட்டையில். நம்ம வழக்கமாக நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் முட்டையில் மஞ்சள் தூள் போட்டு எண்ணெயில் இறக்கும். இங்கே பிளெயினாக அப்படியே அவிச்ச முட்டையை எண்ணெயில் அப்படியே பொரிச்சு எடுக்கும். இந்த சைடு வந்து முட்டையை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு இருப்போம். நம்ம அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். இந்நேரம் அது நல்லா ப்ரெஷரில் நல்லா ரிலீஸ் ஆகி கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா மெசச்சிக்கிறோம் இந்த டைம் பீங்லே. ப்ரெஷர் இருக்குது, 50% இருக்குது. உனக்கா? எனக்கு என்ன பொட்டோட்டோ தண்ணி அடிக்கிறீங்களா? ஆமாண்ணா. உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேண்ணா. உலகத்தில் 3 விஷயம் பண்ணவே முடியாதுண்ணா. அதில் ஒன்று எனக்கு தெரியும். ஒன்று தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணவே முடியாது. உருளைக்கிழங்கு ஆவி போகிறதுக்கு முன்னாடி நல்லா மசிச்சுக்கிறான். இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக மெசச்சிக்கிட்டு இந்த அளவு, அதனால தான் ஒரு விசில் சொன்னோம். ஸோ இந்த அளவு மெசச்சிக்கிட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணுங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மெசச்சிக்கிறோங்க. உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்ல, வெறும் மஞ்சள் தூள். இது கொஞ்சம் போதுமான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி வடிகட்டாமல் வச்சுருந்துடலாமா? இல்லைங்க, நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான தண்ணியை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இந்த தருணத்தை தண்ணியை சேர்த்துக்கிறோன்னே. இந்த மசாலாவை தனியாக முட்டை ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் சைடில். ஜஸ்ட் அந்த மேலே அந்த பொரிஞ்ச கோட் மட்டும் வந்தால் போதும். ஓகே, கொஞ்சம் ப்ரௌன் கலராக மரண போதும். ஏன்னா முட்டை ஆல்ரெடி பாயில்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பு அணைத்து விட்டு முட்டையை மாற்றுறீங்க. ஆமாண்ணே, முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த மணிப்பூர் எக்கரிக்கு 3 செய்முறைன்னு. அது மொதல் செய்முறை வந்து பார்த்திங்கன்னா முட்டையை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது. 2வது உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு எடுத்துகிட்டு அது கூட மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். 2வது. இப்போ 3வது செய்முறை தான் எக் கறி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 80 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துங்க. 6 முட்டைக்கு. எண்ணெயோட மிதமான சூட்டில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் நல்லா வாசனைக்காக, ஒரு 8 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. 2 பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துங்க காரத்துக்கு. அந்த இஞ்சி பூண்டு வாசனை வரும், அப்படியே அடி பிடிக்காமல் அழகாக அந்த வாசனையோட இந்த காரத்தை ஏற்றிக்கணும். மேலே 2 பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு 2 குழிக்கரண்டி அளவு பச்சை பட்டாணி சேர்த்துங்க. டைரெக்டாகவே சேர்த்துங்க. பச்சை பட்டாணின்றதால இந்த வெங்காயம் கூட நல்லா வெந்து வந்துடும் அழகாக. வெங்காயம் கண்ணாடி படம் வந்தாலே போதும். 2 பெரிய தக்காளி எடுத்து ஒரு 4ஆக கட் பண்ணி சேர்த்துங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் லைட்டாக வதங்கினாலே போதும். ஒரு வித்தியாசமான எக்கரி. ஏன்னா எக்கரி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கும், ஒவ்வொரு ஸ்டைல்லையும் பண்ணுவாங்க. இந்த மணிப்பூரோட எக்கரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு எப்படி நம்ம சாம்பாருக்கெல்லாம் ஒரு பருப்பை நம்ம ஒரு கடையில் மாதிரி கடவுணும், அதே மாதிரி அந்த உருளைக்கிழங்கு சேர்க்கறது, பச்சை பட்டாணி சேர்க்கறது, இந்த வெங்காயம் தக்காளி வெறும் கண்ணாடி பதத்தில் அந்த கிரன்ச்சினஸாக சாப்பிட்றது தான் இந்த மணிப்பூர் எக் மசாலாவோட சிறப்பான டேஸ்ட்டு. இந்த மணிப்பூர் எக்கரிக்கு இதான் பார்த்தா வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது. ரொம்ப வதங்கிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். இது வந்து அந்த தக்காளியோட ஃபுல் ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணணும். ஆனால் தக்காளியோட ஜூஸ் மட்டும் லைட்டாக இறங்கி அந்த புளிப்பு சுவை இந்த மசாலாவுக்கு கிடைக்கணும். நல்ல உருளைக்கிழங்கு மஞ்சள் மட்டும் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதுதான் முக்கியமான சுவை இந்த எக்கரிக்கு. உருளைக்கிழங்கு மசாலா தண்ணி ஊற்றி அப்படியே கழுவி அதையும் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான் இதுக்கான தண்ணி. இதுக்கப்புறம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இல்லை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா. இந்த மசாலாவுக்கு ஏற்ற அளவு உப்புத்தூள். காரத்துக்கு வேறு எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, பச்சை மிளகா மட்டும்தான். இந்த 2 மசாலா தான்.
ஐயா பார்க்க வேறு லெவலாக இருக்கும் ஐயா. ஓஹோ, இல்லை கிண்டுங்க. நம்மள கறி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த தக்காளிலாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். தக்காளி, பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையுமே நம்ம முழுசாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது இந்த எக்கரி மசாலா. நம்ம பொரிச்ச முட்டையை உள்ளே சேர்த்துக்கிறோம். இப்போ அந்த ஆயிலோடு சேர்த்துக்கிறோம். முட்டையை போட்ட உடனே ஒரு அரை கைப்பிடி அளவு நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா 2 வாட்டி மிக்ஸ் பண்ணால் முட்டை உடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மசாலாவோட சேர்ந்து. ஸோ இந்த வாசனையோடு அப்படியே முடிச்சிக்க வேண்டியதுதான். அப்படியே லைட்டாக ஒரு மிக்சிங்க, எல்லா மசாலாவும் அந்த முட்டையில் ஏறணும். அப்படியே மணிப்பூர் முட்டை மசாலாண்ணா. காலையில் இப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு எக்கரி சாப்பிடுவாங்க. அதே ஸ்டைலில் தான் இப்போ நம்மளும் மக்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். பக்கம் இருக்குது ஐயா. வெரி ரேர் டிஷ். மணிப்பூர்லேயே போய் செய்யலான்னு பார்த்தோம், கையில் மணி இல்லை, அதனால் இங்கேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேண்ணா. கழுத்தில் மணி இருக்கா? ஓகே, அடுத்தது அவ்வளோதாங்கய்யா. அப்படியே சூட்டோடு கொண்டு போய் ருசிக்கணும். பண்ண முடியாத 3 விஷயம் இருக்கு ஐயா. அதான் ஐயா ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டாரு. அது இல்லைங்க ஐயா, அதெல்லாம் பண்ணிடலாம் ஐயா ஈஸியாக. நான் பண்ணாட்டாலும் நீ பண்ணலாம், நீ பண்ணாட்டாலும் நீ 2வது கூட பண்ணிடலாம். நாங்கெல்லாம் பண்ணுவோம், நீ பண்ண மாட்டேன். நீ பண்ணுறதுண்டா கஷ்டம். நான் பண்ணுறேன். நான் ஒரு 6 மாதம் வெயிட்டிங்கண்ணா. 6 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இல்லைண்ணா, இப்போ தான் பொண்ணு மேஜர் தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் பாவி, இப்போதான் மேஜர் தெளிஞ்சிருக்கு. குழந்தை திருமணம் பண்ண பார்க்குறியா? மேஜர் தெளிஞ்சிருக்குன்னு சொல்ல வந்தடா. பேச்சார் காலத்துலேருந்து நீனும் பொண்ணு பார்த்துட்டு இருக்க. ஏன்னா உலகத்தில் பண்ண முடியாத 3 விஷயம்ண்ணா. 1 தலைமுடியை எண்ண முடியாது, 2வது கண்களை சோப்பு போட்டு கழுவ முடியாது, 3வது வெளியே நாக்கை தள்ளி மூச்சை விட முடியாது. உடனே நாக்கை வெளியே தள்ளி உங்களை திருத்தவே முடியாது. இந்த மாதிரி மணிப்பூர் முட்டை மசாலா எக்கரினா சாப்பிடாமலே இவ்வளோ தெம்பு இருக்கு உனக்கு. சாப்பிட்டு என்ன வருது? மத்தம் முடிச்சிடும் நம்ம ஆளுக்கு. முறுமுறுப்பான முட்டை கறியை அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சு அருமையாக சாப்பிட்றேன். எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க மசிச்சு நல்லா மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணி ஐயா பாதி இதில் வைங்க. நானே பார்த்துக்கிறேன். தரமாக இருக்குது ஐயா. தரமாக இருக்குண்ணே. நல்ல சுவை, நல்ல வாய். நல்ல வாயா. அந்த எண்ணெயில் முட்டை பொரிஞ்சது அதோட டேஸ்ட் அப்படியே ஃபைனல் கடைசி முடியும் தெரியுது. அந்த உருளைக்கிழங்கை நம்ம வந்து மஞ்சத்தூளோட சேர்த்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அது என்னமோ நம்ம பருப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த உருளைக்கிழங்கு ஃபீலே மாற்றிடுச்சு. காலையில் நம்ம அந்த பூரிக்கு சாப்பிடுவோம், உருளைக்கிழங்கு வைப்பாங்க பார்த்தீங்களா, ஆமாம், அந்த மாதிரி இருக்குது இது டேஸ்ட்டு. ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. ஒரு வித்தியாசமான எக்கரி தான் இது மணிப்பூரில். இதோட இனிப்பும் கொஞ்சம் காரமும் கலந்து நல்லாவே இருக்குண்ணே. இன்னும் நம்ம எதனா சப்பாத்தி பூரி அந்த மாதிரி ஐட்டத்தோட சாப்பிட்டோன்னா ரைஸுக்கே நல்லா இருக்குங்க. அதுக்கே இன்னும் வேற மாதிரி இருக்கும்னு. அட்டகாசமான உணவுனா பக்காவாக ரெடி பண்ணியிருக்காரு. மணிப்பூர் பெருமையை மக்களுக்கு தெரிவித்திருக்காரு. அருமையான செய்முறை, அட்டகாசமான சுவைனா. இந்த முட்டை கறியை பார்க்கறதுக்கு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடணும். மணிப்பூர் லாட்ரி டிக்கெட் அடித்த மாதிரி எனக்கும் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த உணவை சாப்பிடக்கூடிய மக்களுக்கும் சந்தோஷம். ஒயிட் ரைஸ் பார்சல் பண்ணுறேண்ணே. நம்ம சுவைச்சாச்சு. இதே இதை மக்களுக்கு கொடுக்கணும் இல்லையா இந்த சுவையை. மணக்க தக்காளி ரசனு பேக்கிங்கை போட்டு அப்படியே இந்த சூடோட கையோட கொண்டு போய் ரோட்டில் இருக்கிற ஏழை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேனே. இந்த விருது உங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமதி சுசரிதா கண்ணன் அவங்களுடைய நினைவஞ்சலிக்காக கொடுக்குறோம். ஒரு குடும்பம் வாழையடி வாழையாக வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று அவர்கள் பேரும் புகழும் அடைந்து பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயுசா இருக்க என்னை படுத்த இறைவனை மன்றாடி வேண்டிப்பேன். இதில் சாப்பாடு இருக்கு. இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமதி சுசரிதா கண்ணன் அவங்களுடைய நினைவஞ்சலிக்காக கொடுக்குறாங்க. அவங்க குடும்பம் என்னைக்கும் மேலும் மேலும் வளர்ந்து பேரும் புகழோடு நிறைஞ்ச சொல்லோடு வாழ்வாங்க ஐயா. நல்லா இருப்பாங்க, மக்களாக நல்லா இருப்பாங்க. சுசித்ரா கண்ணன் அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த விருது உங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமதி சுசரிதா கண்ணன் அவங்களுடைய நினைவஞ்சலிக்காக கொடுக்குறோம். சாந்தி அடையணும் கொடுத்த குடும்பம் நல்லா தெய்வ திரு சுசித்ரா கண்ணன் அவங்களுடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்கக்கா. சாப்பாடு, சிக்கன் குழம்பு, முட்டை எல்லாருக்கும் சாப்பிடுங்க. நான் பார்த்துருப்பீங்க ரோட்டோரம்க்கா ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம். ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான முறையில் உணவு கொடுத்தாச்சுன்னா இன்னைக்கு இந்த ஒரு 30லேருந்து 35 பேர் பசியாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அம்மா தெய்வ திருமதி சுசரிதா கண்ணன் அவங்களுடைய நினைவு நாளுக்காக சென்னை நுங்கம்பாக்கத்துலேருந்து விருந்து கொடுக்க சொன்னாங்க. அதே போல் சிறப்பான முறையில் நம்ம இன்றைக்கி செஞ்ச மணிப்பூர் முட்டை கறியோடு கொண்டு போயிட்டு கொடுத்துருக்கோம்.
அம்மாவோட ஆசீர்வாதமோ இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமோ அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி வேணாலும் செய்யலாம். அதாவது எந்த மாதிரி உதவின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் பணம் கொடுத்து உதவ முடியல, இல்லை பொருள் கொடுத்து உதவ முடியலன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் டைரெக்டாக நம்ம காரைக்குடி வாங்க. காரைக்குடியில் எங்களோட சேர்ந்து இணைஞ்சு இதே சேவையில் நீங்களும் தொடரலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட இருந்து நீங்கள் சமைக்கலாம், பார்சல் பண்ணலாம், ரோட்டோர உழவு கஷ்டப்படுற மக்களை கொண்டு போய் கொடுக்கலாம். நீங்கள் வண்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் வண்டியிலேயே நாங்களும் போகிறோம், நீங்களும் வாங்க, உங்கள் கையாலேயே உணவெல்லாம் சிறப்பான முறையில் கொடுக்கலாம். இதுதாங்க அந்த உதவி. இதே மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பேஜோட நேம் கட்டுறது கையளவு பாண்டி.